ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவுடி பிக்சர்ஸ், அதாவது விக்னேஷ் சிவனோட ரவுடி பிக்சர்ஸ் மூலிமா வந்திருக்க மொதல் படம் தான் நம்ம லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது. ஸோ இது 2040 நடக்கிற ஒரு சீன்ஸ் மாதிரியான ஒரு கதை. ஸோ இதோட ஸ்டார்டிங் என்ன அப்படின்னா, நம்ம லவ்வை வந்து இந்த இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத இந்த கம்பெனியோட ஆப் மூலிமா, இது ஒரு மொபைல் ஆப்பு. ஸோ இந்த மொபைல் ஆப் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஜே சூர்யா வந்து அறிவிக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வர்ற மாதிரியான ஒரு கதைகளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஃப்யூச்சர்ஸ் டயத்தில் வர்ற மாதிரியான சீன்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படின்னா, இது ஒரு ஆப். ஸோ இந்த ஆப் மூலிமா நம்ம யார் கூட நம்ம பார்ட்னரை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி அந்த பார்ட்னர் கூட நம்மளோட லவ் வந்து எத்தனை % வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதையும் நம்மளுக்கும் நம்ம பார்ட்னருக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இந்த படத்தோட கதை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிடையாது, 2K கிட்ஸுக்கும் தாண்டி நம்ம ஜென்சி பசங்களையும் தாண்டி இருக்கிற மாதிரியான ஒரு கதை. பட் கதையை பார்த்திங்கன்னா ரொம்ப டம்மியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஓரளவு நல்லாயிருக்கு. ஸோ இந்த படத்தில் பிரதீப் ரங்கராஜன் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ. ஸோ இதில் அவர் ஒரு ஸ்டைல் காமிச்சிருக்கிறாரு. ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது உண்மையிலே. அதே மாதிரி ஏன் இவர் வந்து நல்ல படங்களாக எடுக்கவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்து இவர் நடிக்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இவரோட இது எல்லாமே வந்து கொஞ்சம் நம்மளோட ஃப்யூச்சர்ஸில் இருக்கிற சொசைட்டி ரொம்ப அபென்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ இதில் வந்து சீமான் வந்து நம்ம பிரதீப்புக்கு வந்து அப்பாவை நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து ஏற்கனவே இருக்கிற மாதிரியான மண், மக்கள், மலம் அந்த இதை தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வளம் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மக்கள் வந்து ஆன்லைனில் எப்படி இதாகிறாங்க, அவங்கள எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜெயில் மாதிரி செட் பண்ணி அதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர ஒரு அமைப்பு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாமல் நம்மளோட அப்சர்வேஷன் வந்து தெளிவாக தெரிகிற ஒரு மொபைல் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பிரதீப் வந்து ஒரு லவ் அஃபெக்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த லவ் அவருக்கு பிரேக்கப் ஆகுது. ஸோ ரெண்டாவது அவர் வந்து பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு லவ் ஓகே ஆகுது. ஸோ அதுவும் பிரேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த லவ்வு, இந்த ஆப்பு, இது ரெண்டும் கரெக்டாக என்னோடய லவ் இந்த ஆப் மூலயமா வந்து கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்றத அவர் வந்து நம்ம எஸ்ஜேட்டை கொண்டு வராரு. ஸோ அந்த இது தான் மீதி கதை. அவர் லவ் ஜெயிச்சிச்சா இல்லை அந்த ஆப் ஜெயிச்சிச்சா அப்படின்றது தான் கதை. ஸோ படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போர் அடித்து போனாலும் ஓரளவு ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பாட்டும் வந்து நல்லா ஒரு நல்ல ட்ரெண்டியான சாங்காக இருக்குது. மனசில் நல்லா நம்ம திருப்பி ரிப்பீட்டட் மோடில் இருக்கிற மாதிரியான இதாக தான் இருக்குது. ஸோ படத்தை பார்த்திங்கன்னா ஆவரேஜஸில் வந்து படம் வந்து நல்லா இருக்குது. பட் இந்த மாதிரி படங்கள் இல்லாமல் இன்னும் நல்லா பழைய அவரோட கோமாளி படம் மாதிரியான படங்களை எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.